பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் ஆண்டவரே, மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே எங்கள் எல்லோரையும் மீண்டும் இணைய வழியிலே இந்த வேதாகம பகிர்வில் இணைத்து எங்களை நீர் ஆரம்பித்து வைப்பதற்காகவும் நன்றியோடு போற்றுகிறோம். ஆண்டவர் தாம் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதியும். இந்த ஒரு மணி நேரத்தை நாங்கள் சிறந்த முறையிலே பயன்படுத்தி கொள்ள, இந்த ஒரு மணி நேரம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை அறிந்து கொள்ள, இந்த ஒரு மணி நேரத்திலே எங்கள் சீடத்துவ வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ள நீதாம் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பணியை, எங்கள் புதுவாழ்வு குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி ஏந்தி பாதுகாத்து வழி நடத்துவதாக. முக்கியமாக இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இன்றைக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவற்றுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் அவைகளை சந்தித்தரலும். எங்களிடத்திலே விசேஷமாக செபிக்கும்படி கேட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். யார் யாருக்கெல்லாம் இப்பொழுது எங்களுடைய செப உதவிகள் தேவையாக இருக்கிறதோ ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் அவர்களை உடைய திருக்கரத்தால் தாங்கி ஆசீர்வதித்து சுகமாக்கி விடுதலையாக்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கு நாங்கள் சிறந்த சீடத்துவம் என்ற தலைப்பிலே 5வது பாகத்தில் நாம் பங்கு பெறப் போகின்றோம். இந்த வேதாகம பகிர்வை நான் இணைத்து நாங்கள் நடத்துவதனுடைய முக்கியமான நோக்கம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு எவ்வாறு சிறப்பாக மாற்றப்படலாம், அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்பதற்காக இந்த பகுதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய போதனைகளை கேட்கின்றோம். அந்த கேட்கிற போதனைகளை நாம் எப்பொழுது பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அதை நம்முடைய வாழ்க்கைக்குள் புகுத்தி அது நம்முடைய வாழ்வாக மாற்ற ஆரம்பிக்கின்றோமோ, அப்பொழுதுதான் உண்மையாகவே கேட்கின்ற போதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுப்பதை நம்மால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு பக்கம் நாம் போதனையை கேட்கின்றோம், போதனையை கேட்க வேண்டும். இன்னொரு பக்கம் அதை நாம் வாழ வேண்டும். ஆகவே சிறந்த சீடத்துவம் என்பது நாம் எவ்வாறு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறோம் என்பதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். சீடத்துவம் என்ற உடனே நான் ஒரு பெரிய பணியை நாம் நினைத்து விடக்கூடாது. அதுவும் சீடத்துவத்துக்குள் அடங்குகிறது. நாம் சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையும் சீடத்துவத்துக்குள்ளே தான் அடங்கி இருக்கின்றது. நம்முடைய பல புனிதர்களை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா புனிதர்களும் போதித்து பணி செய்தார்கள் அப்படி என்று அல்ல. சில புனிதர்கள் வெறும் செபம் மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். தெரியும், அவர்கள் வெளியிலே போய் ஒரு பணி ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் வெறும் திருச்சபைக்காக, இறை பணிக்காக, மக்களுக்காக, ஆன்மாவுக்காக, அழிந்து போகின்ற ஆன்மாவுக்காக என்று வெறும் செபம் தான் செய்திருக்கிறார்கள். ஸோ அது அவர்களுடைய சீடத்துவம். அதுபோல ஒரு சில புனிதர்கள் நிறைய சமூக சேவை செய்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய சீடத்துவம். ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் இந்த போதனை பணிகள் போன்ற பணிகளை செய்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய சீடத்துவம். முக்கியமாக அன்னை திரேசாவை எடுத்தோம் என்றால் அவர்களுடைய சீடத்துவம் தனக்கு அருகிலே வாழ்ந்தவர்களுக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள். இயலாத மக்களை அவர்கள் கிறிஸ்துவினித்தம் அன்பு செய்தார்கள். ஸோ அது அவர்களுடைய சீடத்துவம். அதுபோல இன்றைக்கு என்னையும் உங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய சீடத்துவம் எது என்று பார்த்துக்கிட்டால் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கை எங்களுடைய சீடத்துவம். ஆக எங்களுடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற போதனைகளை எவ்வாறு ஒரு சீடத்துவ வாழ்க்கையாக வாழுகின்றோம். அதுபோல நாம் புது வாழ்வில் இருப்பதனால் நமக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதிலே நாம் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அதிலே நாம் பணியை செய்யும் பொழுது அதிலே ஒரு சீடத்துவ பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ அதை தான் எங்களுடைய மனதிலே வைத்து எங்களுடைய சீடத்துவ வாழ்க்கை எப்படி ஒரு சிறந்த சீடத்துவ வாழ்க்கையாக மாற்றலாம் என்பதுதான் இன்றைய பகிர்வு. ஸோ அதில் முதலாவது பகிர்வுக்கான விடயம் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், சிறந்த சீடத்துவத்துக்கு தமது சுயமே மாபெரும் தடை என நம்பப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பது முதலாவது கருத்து. பார்த்தீர்கள் என்றால் இந்த சீடத்துவ பணி அல்லது நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கை என்று வரும் பொழுது பல முறை நாம்
எங்களுடைய குறைகளை நாம் பார்க்காமல், எங்களுடைய பலவீனங்களை நாம் பார்க்காமல், நாம் செய்கிற தவறுகளை பார்க்காமல், பிழைகளை மற்றவர்கள் மேல் அல்லது மற்ற சூழ்நிலைகள் மேல், அங்கு நடக்கிற சில செயல்கள் மேல் நாம் சுமத்த பார்க்கின்றோம். ஆனால் பொதுவாக ஆய்வில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நிறைய பேருக்கு நம்முடைய கிறிஸ்தவ அல்லது சீடத்துவ வாழ்க்கைக்கு இருக்கிற ஒரு பெரிய தடை வந்து மற்றவர்கள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, அவர்களுக்குள் இருக்கின்ற சில குறைகள் தான். அவர்களுடைய குறையான வாழ்க்கை முறைதான் அவர்களுடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்றது என்று நம்பப்படுகிறது. சரியோ? ஸோ அப்போ அதனால் இப்போ உதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் சில நேரம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் செபிக்கிறதில்லை, எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பிழை செய்கிறார்கள் என்று நாம் சில நேரம் நினைக்கலாம். சில நேரம் அவ்வாறு அவர்கள் மேல் குறையையும் கூறலாம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அவ்வாறு இருப்பதற்கு சில நேரம் நாமே காரணமாக இருப்போம். அப்ப நமக்குள் என்ன குறை இருக்கிறது அப்படின்னு நாம் சில நேரம் அறியாமல் இருக்கின்றோம். ஸோ அதுதான் பெரிய தடையாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையிலே முதலாவது, நம்முடைய ஒரு சிறந்த கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்க்கைக்கு நம்முடைய சுயமே மாபெரும் தடையென நம்பப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்று பார்க்கும்போது, யாராவது நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தால் இதை பற்றி உங்களுடைய கருத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். நான் பிரதர் சரியா தெரியல. இப்ப நீங்க அது ஃபேமிலியையும் சேர்த்தபடியா, இப்ப எங்கட கரெக்டர், எங்கள குணங்கள் வந்து சிலது இதுக்கு தடையா இருக்கும். எனக்கு இப்ப பொறாமையா இருக்கலாம், ஒரு இதுக்கு நான் இதுக்கு வர இல்ல, இன்னொரு ஆள் போகுது, அப்படி பொறாமை எங்கட கரெக்டர் வந்து அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். பொறாமப்படுறது, எரிச்சல் படுறது, தவறான குணங்கள். மற்றது இப்ப பொதுவான எங்கட சர்ச்சிலேயோ இப்ப பிரேயர் இதுலயோ ஒன்று வரைக்கையும் அங்க கூட சுயநலம், நான் என்ன பெருமைப்படுத்தணும், நான் தான் அதுக்கு முன்னுக்கு நிக்கணும், அப்படியான குணங்கள் வந்து இதுக்கு தடையா இருக்குமெண்டு நான் வடிவா எழுத இல்லை, அந்த சும்மா பாயிண்ட் ஃபார்ம்ல போட்டிருந்தேன். வெரி குட், யா, தேங்க்யூ. ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. சரியோ? என்றால் நாம் அதை தான் நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகள் தான் உண்மையிலேயே ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது, மற்றவருடைய குறைகளை விட. ஸோ வேறு ஏதாவது, நீங்கள் வேறு யாராவது கருத்து இருந்தால், சில நேரம் இந்த இன்றைக்கு நான் கொடுத்த அந்த சில கேள்விகள் விளங்கிக் கொள்வதே சில நேரம் கஷ்டமா இருந்திருக்கலாம். இதுல என்ன கேட்கப்படுகிறது அப்படி என்று புரிந்து கொள்றதே சில நேரம் கஷ்டமா இருந்திருக்கலாம். பட் எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது எனக்கு. ஓகே. ஸோ சில நேரத்தில் உங்களுக்கு விளங்க கஷ்டமா இருந்தா நீங்க தொடர்பு கொண்டு கூட அதை கேட்கலாம் என்ற, அப்பதான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த முடியும். இல்லை என்றால் உங்களால் ஆயத்தப்படுத்த முடியாது என்றால், இப்போ இதில் வந்து நானே என்ற பாட்டில் கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இருக்காமல் உங்களிடத்திலும் பகிர்வை கேட்கிறேன். ஏனென்றால் இந்த வேதாக பகிர்வில் வந்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் எல்லோரும் ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ எல்லாருமே இதில் வளர்றதுக்கு சான்ஸ். ஆனால் நான் மட்டும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது மறந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் நீங்களே ஒன்றை ஆயத்தப்படுத்தும் பொழுது அது நீங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு அதில் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஆயத்தப்படுத்துறதுக்கு நான் வந்து வாய்ப்பை கொடுக்கிறது. சரியோ? எனிவே, ஓகே. ஸோ அப்போ முதலாவது நாம் கருத்தை பார்ப்போம். முதலாவது கருத்தை பார்க்கும் பொழுது இப்போ ஆண்டவர் இயேசு கூட சொல்லுவார், அதாவது வந்து உங்களுக்கு கண் தடையா இருந்தால் அந்த ஒரு கண்ணை எடுத்து விடுங்கள், கை தடையா இருந்தால், கால் தடையா இருந்தால் அதை நீங்கள் வெட்டி விடுங்கள் அப்படி என்று சொல்லுவார். சரியோ? அப்ப எங்களுக்கு தான் அது சொல்லப்படுகிறது. அப்ப எங்களுக்கு எங்களிடத்திலே என்ன குறைகள் உண்டு, எங்களிடத்திலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை ஒருவர் வந்து அதிலே கவனம் செலுத்த ஆரம்பித்தால் அவர்கள் சிறந்த சீடத்துவ வாழ்க்கையிலே வளர முடியும். அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலும் நல்ல ஒரு சிறந்த சீடத்துவ அந்த பணியை பகிர்ந்து கொள்ள முடியும். சரியோ? பொதுவாக நாங்கள் இந்த சிவ வழிபாட்டிலே இலங்கையிலே பங்கு பெற்றிய பொழுது ஆரம்பத்திலே ஒரு விடயம் அங்கு வந்து இப்படி போதிக்கிறது எல்லாம் இருக்குன்னா, பட் சரியான குறைவு. சும்மா இப்படி ஏதாவது சின்ன சின்ன விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். ஆனால்
அந்த விடயங்கள் வந்து சில நேரம் அதை நாங்கள் தியானிச்சு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு பெரிய பலன் கொடுத்திருக்கு. உதாரணமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல அங்க போகும்பொழுது முதல் நான் போய் ஆர்வமா பங்கு பெற ஆரம்பிக்கும் பொழுதே முதல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விடயம், அந்த 8 உரை அப்படி வரும் பொழுது அதில் சொன்னார்கள் வந்து, நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உப்பாக, ஒளியாக அல்லது திராட்சை ரசமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள். அப்ப அது எனக்கு முதல்ல விளங்கல. அது என்ன இவர்கள் சொல்லுகிறார்களே விளங்கல. அதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாளும் மற்றவர்களுக்கு இடைஞ்சலா, தொந்தரவு கொடுக்குறாங்களா, கஷ்டம் கொடுக்குறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா நீங்க இருக்கக்கூடாது. நீங்க வந்து இப்ப இயேசுவை அறிந்து கொண்டதுனால உங்க வீட்டுல வந்து நீங்கள் சுவை கொடுக்குற ஆக்களா இருக்கணும். அவர்களுக்கு உதவி செய்யறாங்களா, அவர்களை ஆறுதல் படுத்துறாங்களா, அவர்களுக்காக செபிக்கிறாங்களா நீங்க இருக்கணும். திராட்சை ரசத்தை, இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். அதுல ஒரு சுவை இருந்தது. அது போல உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சுவையா இருக்கணும் அப்படின்ட்டு. சின்ன விஷயம் தான், ஆனால் அதுல வந்து ஒரு பெரிய வாழ்வு அடங்கி இருக்குது. சரியோ? அதுல வந்து எங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஓகே, அப்படின்னா நான் வீட்டுல அப்ப நான் என்ன செய்யலாம், ஏதாவது உதவி செய்யலாமா? அப்ப வீடை கூட்டுவோம் இன்றைக்கு, அல்லது வந்து ஏதாவது ஒரு கதைக்கு இப்ப ஏதாவது வேண்டி கொடுப்போம், அல்லது வந்து ஒரு அப்படி ஏதாவது சின்ன சின்ன உதவி செய்யலாம் அப்படின்ட்டு அங்கதான் அந்த சீடத்துவம் ஆரம்பமாகிறது. சரியோ? அதுபோல இங்க வரும்பொழுது அப்படியான விஷயங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். அங்கு கொஞ்சம் வெளி வேலைகள் எல்லாம் இருக்கும். பட் இங்கேயும் நிறைய இருக்குது. நாம் சின்ன சின்ன விஷயங்கள், நாம் வீட்டுல வந்து ஒரு உதவி, ஒரு ஆறுதல் அல்லது அவர்களுக்காக செபிக்கிறது, இது போன்ற விடயங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஒரு சுவை கொடுக்கிறவர்களாக, ஒரு உப்பாக, ஒளியாக நம்முடைய வீட்டுக்குள் மாற ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய குடும்பத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவர்களுக்கு எங்கள் மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை ஏற்படும். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்கிறவர்களாக மாறுவார்கள். நாம் வந்து வாயாலே மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அது பலன் கொடுக்காது. மாறாக வாழ்க்கையாலே நாம் சொல்லுவோமாக இருந்தால் அது பெரிய பலன் கொடுக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில வரும் பொழுது அடுத்த பக்கம் வந்து அப்ப ஒரு பக்கம் நாங்கள் செய்ய நன்மைகளை செய்ய நினைக்கும் பொழுது ஓகே, செய்ய முடியாதபடி நமக்குள்ள இருக்கிற குறைகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற நிறைய குறைகள் எங்களுக்கு தான் தெரியும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். அப்ப அவர்கள் எங்களிடத்துல ஏதாவது குறை சொல்லுவார்களாக இருந்தால் அதை நாம் கவனித்து செபித்து அதை மாற்ற ஆரம்பிப்பது. இவ்வாறு நாம் எங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் அது எங்களை ஒரு சிறந்த சீடத்துவமாக மாற்றும். வெறும் சில தவறான குணங்கள் மட்டுமல்ல, சில நேரத்துல வந்து சில நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வதும் கூட. அதாவது வந்து எங்களுக்கு ஒரு விடயம் தெரியாமல் இருக்கிறது. உதாரணமா எனக்கு வெங்காயம் வெட்ட தெரியாது. ஸோ அது வெட்ட தெரியாதுன்றது ஒரு பிழை அல்ல, அது பாவம் அல்ல, வெட்ட தெரியாது, அவ்வளவுதான். அப்ப வீட்டை சொல்லி கொடுக்கிறார்கள், நீ வெங்காயம் வெட்ட தெரியாமல் இருக்கக்கூடாது, வெட்டி பழகு அப்படி என்றால் வெட்டி பழகிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் பழகிறேன், அது புதுசா ஒரு விடயத்தை கற்றுக்கொள்றேன். அதுவும் வந்து பின்பு வந்து உதவி செய்யக்கூடியதாக ஒரு சிறந்த சீடத்துவமாக மாற்றப்படும். ஸோ இவைகளை நாம் கவனத்திலே வைத்துக் கொண்டோம் என்றால் எங்களை நாம் எப்பொழுதும் பரிசோதித்து பார்த்து எங்களிடத்தில் குறைகளை கண்டு கொண்டோம் என்றால் அதிலிருந்து மாற ஆரம்பித்தால் அதுதான் நம்முடைய சிறந்த சீடத்துவமாக மாற ஆரம்பிக்கிறது. சரியோ? ஸோ அதான் முதலாவது பகிர்வு. ஸோ 2வது பகிர்வு நாம் பார்க்க போகிறோம். சிறந்த சீடத்துவத்துக்கு கண்ணாடியில் தம்மை பார்த்தல் என்று அர்த்தம் தரப்படுகிறது. அதாவது கண்ணாடியில் தமது உருவத்தை பார்ப்பது போல் சிறந்த சீடத்துவத்துக்கு தமது பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்திருத்தல் அவசியம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதாகும். சரியோ? இப்ப இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? இப்ப நான் கண்ணாடியில பார்த்தா எங்களை அப்படியே தெரியும், எங்களிடத்துல என்ன இருக்கோ அப்படியே தெரியும். ஸோ அது போல சிறந்த சீடத்துவத்துக்கு என்ன சொல்லப்படுறா, நாம் எங்களை கண்ணாடியில் பார்ப்பது போல எங்களை பார்ப்பது. ஸோ அப்படி அதுதான் ஒரு சிறந்த சீடத்துவத்துக்கு ஒரு முக்கியமான ஒன்று. இப்ப சில நேரத்திலே பார்த்து என்றால் நாம் வந்து எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், மற்றவர்களை மனமாற்றும், எங்கள் குடும்பத்திலே நன்மைகளை தாரும், இதை செய்யும் அதை செய்யும் என்றெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆனால் அவைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு சில நேரம் நாமும் ஒரு தடையாக இருப்போம், காரணமாக இருப்போம். அப்ப நம்மை நாம் எங்கே நாம் தடையாக இருக்கின்றோம், நாம் எங்கு காரணமாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து அங்கே மாற்றம் வரும் பொழுது உண்மையிலே எங்கள் வீட்டிலே வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கின்றது.
ஸோ அந்த அடிப்படையிலே கண்ணாடியிலே ஒருவர் தன்மை பார்ப்பது போன்றதுதான் சீடத்துவம். எங்களை நாங்களே பார்த்து கொள்வது. சரியோ? அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2 விடயம் அதில் சொல்லியிருக்கோம். ஒன்று பலம், 2வது பலவீனம். எங்களிடத்தில் இருக்கிற பலம் என்ன, எங்களிடத்தில் இருக்கிற பலவீனம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆரம்பித்தோம் என்றால் அது ஒரு சிறந்த சீடத்துவத்தை உருவாக்கி கொள்வதற்கு உதவி, அல்லது சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கு உதவியா இருக்கும். இதை பற்றி யாராவது நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்றேன் பிரதர். சின்னதா தான் எழுதினான். குட். ஓகே. கண்ணாடி ஒருவருடைய நிஜ தோற்றத்தை பிரதிபலிப்பதால் ஒருவர் தன்னையே ஆராய்ந்து சோதித்து பார்ப்பதால் தம் பலத்தை இனம் கண்டு முன்னேறி செல்ல வழிவகுக்கின்றது. உதாரணமாக அவர்கிட்ட இருக்கிற நல்ல செயல்கள், அதாவது நல்ல ஒரு அவர் இருக்கிறது தன்னை அதை வளர்த்து கொண்டு போய்க்குள்ள அவர் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போவார், வாழ்க்கையில எல்லாவற்றாலும். மற்றது புதிய புதிய பரிமாற்றங்களை ஏற்படுத்துவார், புதிய திட்டங்களை, புதிய செயல்களை, வழிவகைகளை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தன் பலவீனம் என்ன, அது என்ன என்று தானே அவர் அறிந்து மனச்சாட்சிக்கு எதிராக செயல்படுற எல்லா காரணம் ஏன் எப்படி நடக்கின்றது என்பதை இனம் கண்டு அவற்றை மாற்றி தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து அழித்து ஒழித்து புதிய பாதையில் செல்ல வழிவகுக்கின்றது. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ, வெரி நைஸ். ஓகே, ரெண்டும் நல்ல விடயம். ஸோ தட்ஸ் த மெயின் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல நாங்கள் எங்களை கண்ணாடியிலே பார்ப்பது போல நாங்கள் கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது எங்களை அப்படியே தெரியுது. சரியோ? அது போலதான் சீடத்துவ வாழ்க்கை என்பது எங்களை நாங்கள் பார்ப்பது. அப்படி என்று வரும் பொழுது 2 விடயத்தை நாம் பார்ப்போம். ஒன்று பலம், 2வது பலவீனம். ராஜி அவர்கள் நல்ல விடயம். ஒன்று பலம், எங்களிடத்தில் இருக்கிற பலம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் ராஜி அவர்கள் சொன்னார்கள், அதனாலே எங்களுக்கு முன்னேற்றங்களை காண முடிகிறது, புதிய திட்டங்களை போட முடிகிறது, புதிய பரிணாமங்களை மாற்ற முடிகிறது, நல்ல செயல்களை செய்ய முடிகிறது. வெரி குட். அதுபோல எங்களுடைய பலவீனம் என்ன என்பதை நாம் அறிந்தோம் என்றால் அந்த பலவீனத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு முயற்சி செய்து நாம் விடுபட ஆரம்பித்தோம் என்றால் அது பின்பு எங்களுடைய சிறந்த வாழ்வாக அது மாற்றப்படுகிறது. சரி, இப்ப உங்களிடத்தில் இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க இதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு இந்த வழிபாடு முடிய ஒரு பேப்பர் எடுத்து உங்களிடத்தில் இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ட்டு யோசித்து பாருங்கள். சரி, இப்ப இதுல யார் இணைஞ்சிருக்கிறோம்? ஓகே, மதியக்கா, செல்வியக்கா, ராஜி, ஜூடித்தக்கா, ஓகே, 4 பேரை நாங்க இப்ப எடுப்போம். இதுல எங்களோட வழிபாட்டுல பார்ப்போம். சரியோ? எங்களுடைய ஒரு வழிபாட்டுல, புகழ்ச்சி வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எங்களோட வழிபாட்டுல நாங்க பார்க்கும் பொழுது இதுல உங்களிடத்துல இருக்கிற பலம் என்ன என்று பார்ப்போம். சரியோ? உங்களிடத்தில் இருக்கிற பலம் என்ன, வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப பாடல் குழு அப்படின்னு எடுத்தால் அதுல எத்தனை பேர் ராஜி, ஜூடித்தக்கா, செல்வியக்காண்டு அதுல பாடல் குழுல இருக்கிறீர்கள். அப்ப அந்த பாடல் குழுவில் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களிடத்தில் இருக்கிற பலம் என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது, நான் இதுல கேட்கல உங்களிடத்துல, சரியோ? அதை நீங்களாவே பார்க்கலாம். இப்ப என்னைய பொறுத்தவரையில இப்ப ஜூடித்தா அவர்கள் எடுத்தா பாடுறது உங்களுடைய பலம், ராஜி எடுத்தா பாடுறது உங்களுடைய பலம், உங்களால நல்லா செய்ய முடியுது. சரியோ? செல்வியக்காவை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த என்னது சங்கிலி துறை சபங்கள்லாம் ஆயத்தப்படுத்தி டைப் பண்ணி போடுறது அவர்களுடைய பலம். அது மற்றவர்களால் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை, சில பேரால் அது செய்யவே முடியாது, ஆனா அவர்களால் அது செய்ய முடியுது. ஸோ அவர்களுக்கு அது பலம். இப்ப மதியக்காவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தா அங்க வார ஆக்களுக்கு டக்கண்டு ஏதாவது உதவி செய்து விடுறா, சரியோ? சாரி, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, அது பிறகு பாட்டு போடணுமா, அல்லது கிச்சன்ல ஏதாவது வேலை இருக்கா, ஸோ அது அவர்களுடைய பலம். சில நேரம் அவர்களுக்கு பாட முடியாம இருக்குது, அது அவர்களால் முடியாது, அது அவர்களுடைய பலவீனம். ஆனா நோட்ட பலவீனம் அவர்களால் முடியாத ஒரு விடயம். பலம் என்று பார்க்கும் பொழுது எங்களால் என்ன செய்ய முடியுதோ அதெல்லாம் எங்களுடைய பலம். பலவீனம் என்ன அப்படின்னு பார்ப்போமாக இருந்தால், உதாரணமாக ஒருவர் நல்லா பாடுறார், அது அவருடைய பலம். பலவீனம் என்ன? அவர் பாடுகிற பாட்டை அவர் பயிற்சி செய்யாமல் பாடுவாராக இருந்தால்
அது அவருடைய பலவீனம். பலம்ன்றது பாடுறது, அவர் அதுக்கான ஆயத்தங்களை செய்யாமல், ஆயத்தப்படுத்தாமல் சும்மா வந்து வந்து பாடிக்கொண்டு இருந்தால், அவர் ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருப்பாராக இருந்தால் அதுதான் அவருடைய பலவீனம். ஸோ பலம் என்றது எங்களால் செய்யக்கூடிய ஒன்று, பலவீனம் என்றது நாங்கள் செய்கிறதை சரியான முறையில் செய்வதற்கு எங்களை நாம் தயார்படுத்தாமல் போவது எங்களுடைய பலவீனம். சரியோ? அப்ப அது போல இப்ப நான் வந்து போதிக்கிறேன். அப்ப வந்து எனக்கு ஒரு பேச்சுத்திறன் இருக்குது. சரியோ? பேச்சுத்திறன் என்றது என்னுடைய பலம், பேச்சுத்திறன் என்னுடைய பலன். பலவீனம் என்ன அப்படின்னு பார்ப்போமாக இருந்தால், நான் தேவையில்லாததெல்லாம் கதைச்சு கொண்டிருப்பேனா இருந்தா அது என்னுடைய பலவீனம். தேவையானதை கதைச்சா அது என்னுடைய பலம், தேவையில்லாதெல்லாம் காய்ச்சி கொண்டா அது என்னுடைய பலவீனம். சரியோ? இப்போ உதாரணமா ஓகே, அதே மாதிரி இப்ப மதியக்காக்கு வருவோம். இப்போ மதியக்கா வந்து ஓகே வாங்கோ வாராக்களுக்கு டீ போட்டு கொடுக்கறது அப்படிலாம் செய்யறாங்க, அது அவர்களுடைய பலம். இப்ப அந்த டீ போட்டு கொடுக்குற மதியக்கா வந்து இப்ப வந்திருக்கிற ஆக்களோட எல்லாம் சண்டை பிடிக்கிற ஒரு ஆளா இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோமே, அப்படின்னா அது அவர்களுடைய பலவீனம். சோ அப்ப இப்படிதான் நாங்க வந்து எங்களுடைய பலம் என்ன, எங்களுடைய பலவீனம் என்ன என்றதை அறிஞ்சு கொள்ளணும். அப்படி அறிஞ்சு கொண்டா மட்டும்தான் நாங்க வந்து எங்களுடைய பலத்துல சிறந்து வளர முடியும். அப்படி இல்லைன்னா நாங்க வளர முடியாது. சரியா? இப்ப நான் வந்து போதிக்கிற பணியில இருக்கிறேன். அப்ப நான் வந்து நிறைய ரீடிங் செய்யணும், ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் என்னுடைய பலமா இருக்கணும். ஆனா நான் வந்து ரீடிங் ஒன்றும் செய்யறது இல்லை, ஜெபம் செய்யறது இல்லைன்னா அதெல்லாம் என்னுடைய பலவீனம். சோ இந்த பலவீனம் வந்து என்னுடைய பலத்தை சில நேரம் வெற்றி கொண்டுரும். சரியோ? இப்ப நான் வந்து ஏன்னா கடவுள் ஒரு போதிக்கிற பணி எனக்கு கொடுத்திருக்கிறார், அது வெரி குட், அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா நான் வந்து ரீடிங் செய்யறது இல்ல, புது புது விடயங்களை அறிந்து கொள்றது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, இப்படி இருந்தா இந்த பலவீனம் வந்து இறைவன் எனக்கு கொடுத்த அந்த பலமானதை மேற்கொண்டா என்ன நடக்கும்? என்னுடைய போதனை வந்து சிறந்த ஒரு போதனையா இருக்காது. சும்மா நான் வந்து என்னென்னமோ சொல்லி கொண்டு அலட்டி கொண்டிருப்பேன், ஆக்களுக்கு ஒரு நன்மை கொடுக்காது. அப்ப வந்து இந்த பலவீனம் வந்து என்னுடைய பலத்தை வந்து மேற்கொண்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை அதை தடுத்து நிறுத்தி விடுகிறது. சரியோ? அப்ப இப்படி எல்லாரிடத்திலையும் வந்து ஒரு பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். அப்ப நாங்க எங்களுக்கு தான் தெரியும் இது ஓகே, என்னிடத்துல இந்த பலம் இருக்குது, ஆனா என்னிடத்துல இந்த பலவீனமும் இருக்குது. நோ. அப்ப இந்த பலவீனத்தை நான் வந்து மேற்கொள்ள வேண்டும். நான் வந்து இப்படி இருக்கக்கூடாது, இதை இப்படி செய்யக்கூடாது. நான் இந்த வேலையில என்னால் செய்ய முடியுது, ஆனா நான் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் நான் போய்கொண்டிருக்கின்றேன். அதனால பலவீனத்தை எடுத்து விடுவோம். பலமானதை நாம் நோக்கி பார்த்து அதை சரிப்படுத்துறதுக்கு நாம் முயற்சி செய்யும் பொழுது அது நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும். அப்ப அது ஒரு சிறந்த ஒரு நல்ல சீடத்துவ வளர்ச்சிக்கு எங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அது இல்லை என்று சொன்னால் நாங்கள் வளர முடியாது. சரியோ? இப்போ உதாரணமா இதுல வந்து நீங்கள் இந்த ஒரு 1 hour கொடுத்து இதுல சில விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். இப்ப இது என்னத்துக்கு எனக்கு அப்படின்ட்டு நீங்க கற்றுக்கொள்ளாமல் போவீர்களாக இருந்தால் நானே சொல்வேன், உங்களுடைய வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு வந்து நீங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. அறியாமல் போகும் பொழுது காலப்போக்கில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர்ச்சி பாதையில நீங்க வர மாட்டீங்க. அப்ப நீங்க குன்றியே வந்து கொண்டிருப்பீங்க. சோ அப்ப வந்து நீங்கள் முன்னேற முடியாது. அப்ப எங்களுடைய பலத்தை அறிந்து பலவீனத்தை அறிந்து பலவீனத்தை நீக்கி பலத்தை வளர்த்தோம் என்றால் அதுதான் நமக்கு வெற்றியாகும். ஓகே, குட். கூட்டத்துக்கு வாரது பலம். சரியோ? கூட்டத்துக்கு வந்தா அது பலம். கூட்டத்துல வந்து நெத்திர கொண்டா அது பலவீனம். அப்ப கூட்டத்துக்கு வந்தால் ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏனென்றா பலவீனம் வந்து பலத்தை வந்து மேற்கொண்டுட்டு கஷ்டப்பட்டு கூட்டத்துக்கு வந்து அங்க என்ன சொன்னதுன்றே தெரியலன்னா அது பலவீனம் வந்து பலத்தை வந்து வெற்றி கொண்டிருக்கு. அவ்வளவுதான். ஓகே, சோ நாம இப்ப வந்து 3வது பகிர்வுக்கு போகலாம். நான் நினைக்கிறேன் என்னது ஹாலிடே முடியல போல இருக்கு. ஓகே, 3வது வந்து வெளி வைத்து மற்றவர்களை கணக்கிடும் போது அது எவ்வாறு எமது சிறந்த சீடத்துவத்தை பாதிக்கிறது. சரியோ? ஐ டோன்ட் நோ, இது உங்களுக்கு அது விளங்கக்கூடியதா இருக்கோ தெரியாது, பட் இதை விட எனக்கு எப்படி விளங்கப்படுத்துறேன்னு தெரியல. அதாவது வந்து நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒருவருடைய செயலை வைத்து ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்து நாம் சில நேரம் அவர்களை கணக்கிட்டு விடுவோம்.
அல்லது அன்றைக்கு நாம் என்னத்தை காண்கிறோமோ அதை வைத்து சில நேரம் நாம் ஒரு ஆளை கணக்கிட்டு விடுவோம். அது வந்து சரியானதாகவும் இருக்கலாம், பிழையானதாகவும் இருக்கலாம். அவ்வாறு நாம் வந்து ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்து கணக்கிடும் பொழுது அது எவ்வாறு எங்களுடைய சீடத்துவத்தை பாதிக்கிறது என்பதுதான் இதனுடைய பகிர்வு. ஸோ இதை பற்றி ஏதாவது நீங்க ஆயத்தப்படுத்தியிருந்தா அல்லது இதை பற்றி ஏதாவது விளங்கி நீங்க என்ன ஆயத்தப்படுத்தினாலும் சரி, ஏதாவது ஆயத்தப்படுத்தியிருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நான் எழுதினதா சொல்றேன் பிரதர். ஓகே. பிழையான கருத்து ஏற்படுகின்றது. அதாவது இந்த கேள்வியின்படி பிழையான கருத்து, அபிப்பிராயம், பிழையான மதிப்பீடு, தவறான ஜட்ஜ்மெண்ட், பிழையான கருத்து பரிமாற்றம், தவறான அல்லது தெரியாத ஒரு செயல் அல்லது ஒரு செய்காரியத்தை முரண்பாடான செய்தி பரிமாற்றம். சோ இப்ப ஒரு ஆளுடைய வெளித்தோட்டத்தை வைத்து நாங்கள் பிழையா கணக்கிடும் போது இப்படியான கருத்துக்கள் வரும். அதாவது நான் சொன்ன மாதிரி இப்ப ஒருவரை பற்றி நாங்கள் தெரியாமல் நாங்கள் அவர் இவ்வளவுதான் சொல்லி ஒரு மதிப்பீடு வரைக்கும் பிழையான கருத்து, பிழையான செயற்பாடு, பிழையான மதிப்பீடு எல்லாம் ஏற்படும். சோ அது வந்து ஒரு சீடத்துவத்துக்கு சரியாக அமையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ராஜி, உங்களோட கேமரா ஆஃபா இருக்குது. குட், ஓகே, தேங்க்யூ. வெரி குட். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட். சரி, இதுல வந்து ஒரு பெரிய விடை பிரச்சனை இருக்குது. அதனால அதை வந்து நாங்க கவனமா அதை கவனித்து அதை விளங்கி கொண்டோம்டா அது எங்களுக்கு நல்ல ஒரு நம்முடைய நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரியோ, ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்து நாங்கள் வந்து ஒருவரை கணக்கிடும் பொழுது அது சில நேரம் என்ன நிறைய நேரங்கள் அது ஒரு பிழையா மாறிடும். சரி, ஆனா சில அவர்களோட உள்ளம் வெரி நைஸா இருக்கும். அவர்கள் நல்ல ஆக்களா இருப்பினும், ஆனா அவர்களுடைய முகத்தை பார்த்து அல்லது அவர்களுடைய உடையை பார்த்து அல்லது அவர்களுடைய ஏதோ செய்கிற ஒரு செயலை பார்த்து நாம் வந்து தவறா கணக்கிட்டுட்டோம் என்று சொன்னா அதுக்கு பின்பு என்ன நடக்கும்னா நாங்க அவர்களை ஒரு தவறான பார்வையோடு பார்ப்போம், தவறா ஒரு இடத்துல அவர்களை வைத்து விடுவோம். ஸோ அப்படி நாம் வைத்தோம் என்றால் அது வந்து சரியான ஒரு சீடத்துவம் அல்ல. சரியோ, இப்ப இயேசு சொல்லுவார், உங்களை நேசிப்பது போல் உங்கள் அயலானை நீங்கள் நேசியுங்கள் அப்படி என்று சொல்லுவார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நாங்கள் வந்து எவ்வாறு மற்றவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்றது இந்த பணியில மிக மிக முக்கியமான ஒன்று. சரியோ, இப்ப பொதுவாக சிவ வழிபாட்டுக்கு யார் வருவார்கள்? ஓகே, சிவ வழிபாட்டுக்கு யார் வருவார்கள் என்று கேட்டால் சிவ வழிபாட்டுக்கு வருகிறவர்கள் தேவையில் உள்ளவர்கள் வருவார்கள், கவலையில் இருக்கிறவர்கள் வருவார்கள், நோயாளிகள் வருவார்கள். ஸோ சிவ வழிபாட்டுக்கெல்லாம் யார் வருவார்கள் என்றால் ஏதோ ஒரு தேவையில் உள்ளவர்கள் வருவார்கள், மற்றவர்கள் ஏன் வரப்போகிறார்கள்? சரியோ, அப்ப சிவ வழிபாட்டுக்கு வர ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எடுத்து பார்த்தால் சில நேரம் அவர்களிடத்திலே சில நேரம் கவலையில் இருக்கிறவர் அவர் வந்து வித்தியாசமா பழகுவார், சந்தோஷமா இருக்கிறவர் வித்தியாசமா பழகுவார், ஒருவர் வந்து பிரச்சனையில் இருக்கிறவர் அமைதியா இருப்பார். ஸோ எவரா இருந்தாலும் ஜெப கூட்டம் என்று வரும் பொழுது அங்காங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பட்டவர்களாக இருப்பார்கள். சரியோ, இப்ப ஒரு கொம்பனி வேலை இடத்துல ஒரு தொழிற்சாலை நடத்துவது போல சிவ வழிபாடு நடத்த முடியுமா? இல்லை. தொழிற்சாலையில நீங்க செய்யறது தவறு, அடுத்த முறை இந்த தவறு செய்தால் நாங்கள் உங்களை வேலையிலிருந்து நிறுத்தி விடுவோம் என்று சொல்லலாம். ஆனால் சிவ வழிபாட்டில் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. ஒருவர் தவறு செய்தால் கூட அவரை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அவரை அதிலிருந்து எவ்வாறு வெளியிலே கொண்டு வரலாம் என்று பார்ப்பதுதான் சிவ வழிபாடு. ஸோ அப்ப அதுக்காக நாங்கள் வந்து அவர்களை குறையாக நினைக்க முடியுமா? இல்லை. அப்ப அந்த குறையை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அதுக்கு பின்பு அவரை மேலும் அன்பு செய்து அவர்களுக்கு மேலும் உதவியா இருந்து அக்கறை காட்டி அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவர்களை சிறந்த ஆளா மாற்றுறது சிவ வழிபாடு. அப்ப வேலை இடத்த மாதிரி சிவ வழிபாடு நடத்த முடியாது. சிவ வழிபாடுன்றது மிக கடினமான ஒன்றுதான். அப்ப நாங்கள் வந்து ஒருவரை எவ்வாறு பார்க்க வேண்டும் அப்படி என்று பார்த்தோம் என்றால் ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்து நாம் அவர்களை பார்க்காமல் எங்களுடைய நோக்கத்தை வைத்து அவர்களை பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள். சரியோ, ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்து பார்க்காமல் நோக்கத்தை வைத்து பார்க்க வேண்டும் என்று. அப்படி என்றால் உதாரணமாக எங்களுடைய சிவ வழிபாடு எடுத்துக்கொள்வோம். எங்களுடைய சிவ வழிபாட்டுக்கு ஒருவர் வருகிறார் என்றால்
அவர் வந்து எந்த மாதிரி வாரார், அவருடைய வெளித்தோற்றம் என்ன, அவருடைய நடத்தை என்ன என்று நாம் பார்க்காமல் அவர் கடவுளுடைய பிள்ளை என்ற நிலையிலே நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய நோக்கத்தோடு பார்க்க வேண்டுமே தவிர வெளி தோற்றத்தோடு பார்க்க கூடாது அப்படி என்று கூறப்படும். சரியோ? அப்ப நாங்கள் ஆறாக இருந்தாலும் சரி, இவர்கள் கடவுளுடைய பிள்ளை, இவர்கள் கடவுளுடைய பணியாளர், இவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இவர்கள் இன்றைக்கு பிள்ளை விட்டார்கள் அல்லது இவர்கள் தவறானவர்கள் அப்படி நாம் வந்து பார்க்கக்கூடாது. அப்படி நாம் பார்த்தோம் என்றால் அது தவறாக மாறிவிடும். சரியோ? அதனாலே வெளி தோற்றத்தை வைத்து பார்க்காமல் நோக்கத்தை வைத்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. உதாரணமாக குடும்பத்திலே பார்த்தோம் என்றால், கணவன் மனைவி எடுத்தோம் என்றால், மனைவி கணவரை எவ்வாறு பார்ப்பார் என்றால் கணவன் என்ற நோக்கத்தோடு தான் பார்ப்பாரே தவிர அவர் வந்து என்ன செய்கிறார் என்ற நோக்கத்தோடு பார்க்கறது இல்லை. அதுபோலதான் மனைவியை கணவர் எவ்வாறு பார்ப்பார் என்றால் இது என்னுடைய மனைவி என்ற நோக்கத்தோடு தான் பார்ப்பாரே தவிர மனைவி என்ன செய்கிறார் என்று பார்க்கறது இல்லை. பெற்றோர் பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகள் என்ற நோக்கத்தோடு தான் பார்ப்பார்களே தவிர வேறு நோக்கத்தோடு பார்க்கறது இல்லை. அப்ப அவர்களுக்கு வந்து உதாரணமா பெற்றோருக்கு பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றது அவர்களுக்கு முக்கியம் இல்லை. இது என்னுடைய பிள்ளை என்றதுதான் அவர்களுக்கு முக்கியமாக தெரியும். சரியோ? இது என்னுடைய பிள்ளை. இது அப்ப தவறு செய்தாலும் சேத்துக்களை விழுந்தா நான் கழுவி விடணும் என்றுதான் பெற்றோர் பார்ப்பனமே தவிர இந்த பிள்ளை ஏன் சேத்துக்களை விழுந்தது, அப்ப சேத்துக்களை விழுந்தாலும் இனி என்ற பிள்ளை இல்லை அப்படி பார்க்கறது இல்லை பெற்றோர். சரியோ? அது போலதான் கணவன் மனைவி. இப்ப இவர் இப்படி தவறு செய்தாலும் இனி என்ற புருஷனே இல்லை அப்படி பார்க்கறது இல்லை. ஓகே, இது என்னுடைய கணவர், ஓகே, அது பிள்ளை செய்தாலும் என்னுடைய கணவர் அவர் அப்படின்னு நாங்க பாக்குறோம் பாருங்க. அப்ப அது மாதிரி ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை வைத்து பார்க்கறது இல்லை, என்ன நோக்கம் என்பதை வைத்துத்தான் நாங்கள் வந்து பார்ப்பது. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த சீடத்துவத்தை தரும். இப்போதான பாடக்குள்ள இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் இவர்களும் என்னை போல கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பணியாளர்கள் என்றுதான் நாம் பார்க்கணும். இவர்கள் வந்து என்னை போல அல்ல, என்னை போல அது செய்யறது இல்லை, இது செய்யறது இல்லை அப்படி நாம் ஒருபோதும் பார்க்க முடியாது. நோ, இவர்களும் கடவுளுடைய பணியாளர்கள், இவர்களையும் கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப இதுல பணி செய்கிற நாம் அங்கு வந்திருக்கிற மக்களை எவ்வாறு பார்க்க வேண்டும்? அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய மக்கள், அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும், அவர்களை நாம் கடவுளிடத்திலே வழி நடத்த வேண்டும், அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை வைத்து பார்க்க முடியாது. சோ இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அதை நாம் விளங்கி கொண்டோம் என்றால் அது எங்களுக்கு நல்ல மனநிலையையும் கொடுக்கும், நல்ல சிறந்த ஒரு நிலையை கொடுக்கும். இப்ப இங்க வந்து என்ன சொல்லுவார்கள், கனடால வந்து என்ன சொல்லுவார்கள் என்றால், நீங்கள் ஒரு இடத்துக்கு கடைக்கு போகிறீர்கள், அங்க ஒரு ரிசப்ஷன் இருக்கிறார். ஒரு ரிசப்ஷன் வந்து நல்ல வடிவா கதைக்கிறார், ஹாய், ஹவ் ஆர் யூ, ஓகே அப்படின்னு கதைக்கிறார். ஆனா சில நேரத்துல ஒரு ரிசப்ஷன் வந்து அப்படி கேட்க மாட்டார். வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டுட்டு ஓகே சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் ஹேவ் அ சீட் என்றே சொல்றது இல்லை. ஓகே சிட் என்றா அப்ப நாங்க வந்து என்ன நினைக்கிறோம், என்ன கதைக்க தெரியல, மூஞ்சூறு மாதிரி நிக்கிறோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சரியோ? ஆனா அதனால எங்களுக்கு டக்குன்னு சில நேரம் கோபம் வருது. அப்ப என்ன சொல்லுகிறார்கள் இந்த நாட்டுல, அப்படி என்ன சொல்லப்படுகிறது, ஒருவர் தவறான ஒரு நடத்தை அல்லது ஒரு அவர் கதைக்க தெரியாம கதைக்கிறார், அல்லது கோபிச்சு கொண்டு நிற்கிறார், அல்லது பிள்ளைய என்னத்தையோ செய்து கொண்டு நிற்கிறாருன்னா அவரை வந்து நாங்க வந்து இஸ் சம் கைண்ட் ஆஃப் சிக்னஸ், அவர் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு வீக்னஸ் அவரிடத்துல இருக்குது, அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர அவரை கோபிக்க கூடாது அப்படி என்று சொல்லுறாங்க. அப்ப அப்படி பார்த்தோன்னா ஒரு கோவிச்சா கூட நாங்க நினைக்கிறோம் இஸ் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு வீக்னஸ் ஆக்கும். அப்ப நாங்க தான் இப்ப வந்து ஓகே பொறுமையா இருந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டா அவர்ல கோபம் வராது. ஏன் இப்படி கோவிக்கிறார் என்று நாங்க வந்து அப்படி பார்த்தோம்னா டக்குன்னு கோபம் வந்துடும். ஸோ அதனாலதான் இங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுக்கப்படும். சரியோ? உங்களோட அம்மா வந்து எந்த நேரம் ஜெல் பண்ணி கொண்டு இருந்தா இஸ் கைண்ட் ஆஃப் அப்படி. ஸோ அப்ப அதனால நீங்க ஜெல் பண்ணாதீங்கோ அப்படின்னா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது. அப்ப அவையில என்ன செய்வேன்னு சிரிச்சு பிடிச்சி அர்த்தம் பண்ணாம கதைக்காம போய் இருப்பினமே தவிர எங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறது இல்லாவே. ஸோ அப்ப இந்த சில விஷயங்களை நாங்க அறிஞ்சு கொண்டோம்னா நாங்க வந்து ஓகே வெரி பீஸா இருக்கலாம், அதே நேரத்தில் அவர்கள் மேல நாங்க அன்பாவும் இருக்கலாம். அதுதான் வந்து வெளித்தோற்றத்தை வைத்து நாங்கள் மற்றவர்களை கணக்கிடக்கூடாது. அப்படி நாங்கள் கணக்கிட்டோம் என்றால் அது எங்களுடைய தவறான நிறைய பிழைகளை நாங்க வந்துடும். எனிவே, ஸோ இயேசுவை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பணியில பரிசேயர் சதுசேயர்கள் நிறைய நேரங்கள்ல பிழையா அவர்கள் கணக்கிட்டார்கள். சரியோ? அது காரணம் என்ன?
அவருடைய செயல்களை வைத்து, வெளி செயல்களை வைத்து அவர்கள் கணக்கிட்டார்கள். இந்த நாளில் இவர் ஏன் இதை செய்தார், இவர் வந்து எப்படி செய்யலாம், இவர் யார், இவர் அப்படி என்றுதான் பார்த்தார்களே தவிர உள்நோக்கத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இயேசுநாதரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய உள்நோக்கத்தை தான் பார்த்திருப்பார். இவரும் ஆபிரகாமின் மகன் தானே, இவரும் மீட்கப்பட வேண்டியவர் தானே, இவர் வந்து இவரும் வாழ வேண்டியவர் தானே, இவரும் சுகமடைய வேண்டியவர் தானே, அப்படித்தான் இயேசு பார்ப்பார். ஸோ அங்குதான் அந்த பார்வையில நாங்கள் வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் கடைசி நாங்கள் பார்த்தோம் என்றால் இதுவும் நல்ல ஒரு முக்கியமான விடயம் தான். முதலில் தன்னை வளர்ப்பதன் மூலம் மற்றவர்களையும் சிறந்த சீடர்களாக உருவாக்கலாம். இந்த கூற்றுக்கு உங்கள் பதில் என்ன? எவ்வாறான நடைமுறை முயற்சிகளை உங்களை வளர்ப்பதற்கு எடுக்கலாம் என நினைக்கிறீர்கள்? அட்லீஸ்ட் ஐ திங்க் இது ஓரளவுக்கு விளங்கக்கூடியதா இருக்குது. ஓகே. ஸோ இதை பற்றி ஏதாவது நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தால் நீங்க பகிரலாம். முதல்ல பிரதர், நான் சும்மா வடிவா எழுதில பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தான் எழுதினான். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் எந்த செபம் செய்யாம செப வாழ்வில முன்னேறாமல் நான் இன்னொருத்தரை வளர்க்க முடியாது. இப்ப நான் இந்த செப வாழ்வில முன்னேற வேணும். நான் இப்ப பாடுறேன்டா, நான் அது நல்லா செய்து அதன் மூலம் பாடுறதோ சபிக்கிறோ என்னென்றாலும் நான் அதுல தொப்பா இருந்தா தான் இன்னொரு ஆளை நான் அந்த வளர்க்கலாம். அது மற்றது இந்த நடைமுறை முயற்சிகளை உங்களை வளர்ப்பதற்கு எடுக்கலாம். என்ன நடைமுறை என்றா, நான் கூட அதை பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி நீங்க இப்ப நான் பாடுறேன்டா, நான் அது பிராக்டிஸ் பண்ணணும். நான் செபம் சொல்றேன்டா, நான் அது எழுதி பழகி செபம் சொல்லி அப்படி நான் அதுக்கு பிராக்டிஸ் பண்ண வேணும். அதைத்தான் நான் எழுதி வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஓகே. வேறு யாராவது இருந்தால்? முதல்ல எங்களை வளர்ப்பதன் மூலம் மற்றவர்களையும் சிறந்த சீடர்களாக வளர்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்டா பிரதர், எனக்கு என்ன பலன் இருக்கு, என்ன டேலண்ட் இருக்குன்னு எனக்கு நான் என்ன அறிஞன்டால் அதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எனக்கு ஒரு பாட்டு பாடணுமென்ற நீங்க செய்து தந்தீங்கன்றால், எனக்கு குரல் இருக்குது, நான் பாடையிலும் இதை நான் எப்படி வளர்க்கலாம்னு சொன்னால் நான் கூட பிராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்காக மண்டாடுவேன், அதுக்காக நான் முயற்சிகள் எடுப்பேன். சோ என்ன வழிகளை செய்யலாம்னு சொல்லி அதே மாதிரிதான் என்னட்ட இருக்கிற அந்த பலனை நான் வளர்க்கறதுக்கும் அதன் மூலம் மற்றவர்களுக்கு அதை நான் பயிற்றுவிக்கலாம் அல்லது எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ, வெரி குட். ஸோ அவரிடத்தில் இருக்கிற பலன் என்ன என்பதை அறிந்து அதிலே அவர் தன்னை வளர்த்து கொண்டால் மற்றவர்களையும் வளர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். வெரி நைஸ். ஓகே. ஓகே, வேற யாராவது இருந்தால்? ஸோ இன்னொருவரை உருவாக்குவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். சரியோ, எங்களிடத்துல இருந்தால் தான் அது இன்னொரு ஆளுக்கு செய்யலாம். இப்ப நாங்கள் இதை ஒரு பெரிய விடயமா நாம் பார்க்க வேண்டியதல்ல. இப்ப பெரிய போதிக்கிறது, பாடுறது, ஜெபிக்கிறது அதோட மட்டுமல்ல, சாதாரண சின்ன சின்ன விடயங்கள் கூட எங்களுக்கு தெரிந்திருந்தால் இன்னொருவரையும் அதிலே அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்ப இதனுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், நாம் எல்லோரும் இதிலே முதல் பகுதி, முதலில் தன்னை வளர்ப்பதன் மூலம் மற்றவர்களையும் சிறந்த சீடர்களாக வளர்க்கலாம். அப்படின்னா முதலாவது எங்களை நாம் வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சரியோ, ஒவ்வொரு முறையும் அதிலே நாங்கள் கவனம் செலுத்தி எங்களை நாம் வளர்த்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட கடமைகளில் கூட நாம் சில விடயங்களை அறிந்து அதிலே நம்மை வளர்த்து கொள்வது. சரியோ, இப்ப பணி என்று வரும் பொழுது வெறும் ஆன்மீகம் அதுல வந்து பாடுறது செபிக்கிறது மட்டும் பணி அல்ல. உதாரணமா இதுல இருக்கிற ஒரு ஆள், நீங்கள் வந்து பாடல் குழு பணியில இருக்கிறீர்கள். வெரி குட். அப்ப பாடல் குழு பணியில வந்து நீங்கள் பாடுகிறீர்கள், அது நல்ல விஷயம். இன்னொருவருக்கு பாட கற்றுக் கொடுக்கிறீர்கள், அதுவும் நல்ல விஷயம். சரி, இப்ப இதே நீங்கள் பாடல் கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க அதுல இருந்து டீ குடித்து கதைத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களோட அருகில இருந்து கதைக்கிற ஒருவர் வந்து சாதாரணமான ஒரு விடயத்தை உங்களிடத்திலே கதைத்துக் கொள்றார் என்று வைத்துக் கொள்வோமே. அதாவது வந்து எனக்கு வந்து இந்த போன்ல வந்து இதை எப்படி பயன்படுத்துறது எனக்கு தெரியாம இருக்குது. அப்ப அது உங்களுக்கு தெரிந்திருந்தா நீங்க வந்து அதை எப்படி பயன்படுத்துறது என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரியோ,
அது போல உங்களுடைய வீட்டுல உங்களோட ஒரு பிள்ளை வந்து அவர் சொல்றாரு, எங்கட வீட்டுல எங்கட மகன் வந்து அல்லது மகள் வந்து இப்படி ஒரு விஷயத்த பிரச்சனையாவே எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு தெரியுமா இருந்தா அதை நீங்க பக்குவமா அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அப்ப அனுதினமும் எங்களை வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதன் மூலம் மற்றவர்களையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அதுபோலதான் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எங்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உதவி செய்வதற்கு, அவர்களையும் வளர்த்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். இப்ப உங்களிடத்துல சாதாரணமா உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க என்னத்துக்கு கூட்டத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு என்ன பதில் இருக்கு? சரியான பதில் நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவரை நாங்க அப்படியே இழந்துருவோம். அவர் கேட்ட கேள்விக்கு நாங்க சரியான பதில் கொடுக்கல. அப்ப எங்கட தோல்வி அது. அப்ப அதே மாதிரி ஓகே, நீங்கள் கூட்டத்துக்கு போகிறீர்கள், அப்ப அந்த 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 கூட்டத்துல வந்து ஏன் இப்படி போதிக்கப்படுது அல்லது ஏன் நீங்க கைதட்டி பாடுறீங்கள் என்று கேட்ட உடனே எங்களுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்க தெரியல. அப்ப என்ன நடக்கும்? அங்க வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கத்தை கொடுக்காம போனதால அவர்கள் நாங்கள் இழந்துடுறோம். அதுபோல நம்முடைய பிள்ளைகள் எங்களிடத்துல நிறைய கேள்விகள் அவர்கள் கேட்பார்கள். அப்ப அந்த கேள்விக்கு எங்களால் பதில் கொடுக்க முடிகிறதா? இப்போ உதாரணமாக ஏன் நீங்க பூசைக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க என்று கேட்டா எங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? சரியான பதில் நாங்க கொடுக்கணும். கொடுக்கலையோ என்ன, பிள்ளைகளுக்கு நிறைய 10 பதில் தெரியுது அவர்களுக்கு. ஆனா அந்த 10 பதிலையும் எது சரி எது பிள்ளைன்றது அது வேற விஷயம். ஆனா 10 விடையும் அவர்களுக்கு தெரியுது. ஆனா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாம இருந்தா அவையில எங்க போய் ஆன்சர் எடுக்கிறது? ஓகே, நீங்க எங்களை என்னத்துக்கு ஏன் கோயிலுக்கு வாரீங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்போ ஒரு ஆள் சொல்றா, இல்ல கட்டாயம் நான் கோயிலுக்கு போகணும். அது என்ன கட்டாயம் கோயிலுக்கு போகணும்? அந்த கட்டாயம் கோயிலுக்கு போகணும்ன்ற கதை எப்பயோ முடிஞ்சு. அது இந்த இனி வர ஜெனரேஷனு கடைசி வந்தாலும் வேலை செய்யாது. நீங்க யாராவது கட்டாயம் என்ற ஒரு வேர்டு எடுத்தாலே அவே செப்பரேட் அவுட். ஈவன் குடும்பத்துல கூட நீ கட்டாயம் நோ, கட்டாயம் அப்படி செய்யலாது, ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அப்ப நிறைய முதல்ல அறியணும். அறிஞ்சு அதுல நாங்க வளர்ந்தாத்தான் அவைகளுக்கு வந்து அதை பக்குவமா வந்து சொல்லி கொடுக்கலாம். அப்படி சொல்லி கொடுக்காட்டி அவைகளுக்கு அது விளங்காது. இப்ப ஒரு ஆள் கேட்குற, பூசையில போனா என்னத்துக்கு நீங்க முழங்கால இருக்க சொல்றீங்க? ஏன் முழங்கால் இருக்கணும்? ஏன் தான் சொன்ன முழங்கால இருக்க சொல்லி? சீட்ல இருந்தா இப்ப என்ன சொல்லுங்க? ஏன் சீட்ல இருந்தா இப்ப என்ன? ஏசுனார் இப்ப அந்த கோயில்ல வந்திருக்கிறாருன்னு சொல்லுவோமே. நான் சீட்ல குண்டி கொண்டிருந்தா அவர் என்ன சொல்ல போறாரு? ஹவ் ஆர் யூ தான் கேட்க போறாரே தவிர மற்ற ஆள்லாம் முழங்கால இருக்க நீ ஏன் கதையில இருக்கிறான்னு கேட்க போறாரோ? இல்ல. கோயிலை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாரோ இயேசுநாதர்? நோ 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 வே, சொல்லவே மாட்டார். சோ அப்ப வந்து எங்க பிள்ளைகள் வந்து அந்த வியூல பாக்கணும். இப்ப இயேசுநாதர் வந்து இப்படி சொன்னாரா, இப்படி சொல்லுவாரா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் கேட்ட உடனே எங்களுக்கு ஒன்னும் தெரியாம வந்த உடனே நாங்க அங்க தோற்று போகிறோம். அதனாலதான் நான் நடுக சொல்றது வந்து எவ்ரி டே நாங்க வந்து எங்களையே வளர்த்து கொண்டு வந்தால்தான் மற்றவர்களுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி மற்றது வந்து இப்போ உதாரணம், உங்களோட ஒரு ஆள் வந்து கதைக்கிறான்னு வைப்போம். கதைக்கே அவளுக்கு தெரியும் இவையிட்ட விஷயம் இருக்குது, இவையோட கதைச்சா இவையிட்ட விஷயம் இருக்குதுண்டு. ஆனா ஒரு விஷயம் இல்லைன்னு அவளுக்கு தெரியும், இவையிட்ட ஒன்றுமே இல்லை, இவையோட கதைக்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு போயிருவேன். ஸோ அதனாலதான் நாங்கள் எங்களைய வளர்த்துக் கொள்றது. அப்ப இவ்வாறு நாங்கள் வந்து எங்களை இதுக்கு நடைமுறை முயற்சிகள் என்ன? ஓகே, லெட்ஸ் கோ நவ். நடைமுறை முயற்சி தான் எங்களுக்கு முக்கியம். இது எல்லாருக்கும் தெரியும், எங்களை வளர்க்கணும் நடுகள் தான் கேட்கிறோம். நடைமுறை முயற்சி நாங்க என்ன செய்யறோம்? எங்களை நாங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? சரி, நீங்க செய்யறத எனக்கு சொல்லலாம். இப்ப நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள் வளர்ப்பதற்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் நடைமுறை என்றா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற விஷயம் என்ன நீங்கள் செய்கிறீர்கள்? நான் பிரதர் காலமேல ப்ரே பண்றது. சரி. பைபிள் வாசிப்பேன். அது இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நான் அது டைம் ஒதுக்கி போன முறையெல்லாம் வருஷம் எல்லாம் முதல்லாம் வாசிக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறேன் இல்ல. சரி. அப்ப நான் அது ப்ரே பண்றது. மற்றது தனிச்சபம். ஓகே.
தனிச்செபம் நான் போன வருஷம் எல்லாம் 2 நாள் செய்து கொண்டு வந்த நான் இப்ப நான் அதை விட கூட செய்யணும் ட்ரை பண்ணி கொண்டு வரேன். ஓகே. மற்றது பாட்டுகள் எடுத்து வச்சு பாட்டுகள் பாடுவேன். ஆண்டவரோட தனிச்செபத்துல நான் கூடுதலா எனக்கு அது விருப்பமா இருக்குது தனிச்செபம். வெரி குட். ஓகே. மற்றது இதுகள் கேட்கறது, மெசேஜ்கள் கேட்கறது டைம் இருக்கிற நேரங்கள்ல அப்படி அவ்வளவுதான். மற்ற குடும்ப சபமும் கிழமையில ஒரு 3-4 நாள் இருந்தாலும் நாங்க ஃபேமிலியா இருந்து குடும்ப சபம் செய்யறதுக்குரிய டைமை ஒதுக்கி இருக்கு. காலம் ஒரு சாட்டு சொல்லி மாதத்துக்கு ஒருக்கா கிழமைக்கு இருக்கா இப்ப அந்த டைம் 4 பேரும் உண்டாயிருக்கிற அந்த இதுல வெரி குட் வெரி குட் தொடங்கி இந்த வருஷம் தொடங்கி இருக்கு. மற்ற பைபிள் ரீடிங் நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரீட் பண்றது ஒவ்வொரு நாளும். அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே. ஓகே, வெரி குட். வேற யாராவது ஏதாவது இருந்தா? நான் பிரதர் இப்ப எனக்கு வளர்ச்சி தெரியுது. ஏனென்றால் நான் ஒரு நாளை முந்தி நான் டிவிக்கும் போன்ல இருந்தாலும், ஆனா இப்ப நான் எனக்கு எந்த நேரமும் இப்ப சும்மா பாட்டு கேட்கறத விட கிறிஸ்தவ பாட்டு தான் கேட்பேன். இந்த கிறிஸ்டியன் பாட்டுகள் இப்ப ஒரு வேலைக்கு போய் எனக்கு 45 மினிட்ஸ் எடுக்குதுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், முதல்ல எனக்கு கூட மெசேஜ்களை கேட்டுக்கொண்டு போவேன், மற்றது பாட்டுகளை கேட்டுக்கொண்டு போவேன். கூடுதலா இப்ப எனக்கு அந்த சினிமா பாட்டு கேட்க விருப்பம் இல்லை. பிள்ளைகளே கேட்போம், அம்மா எந்த நேரமும் இந்த பாட்டுகளை கேட்கணும் வண்டி இல்ல, உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். இந்த போனை பார்த்துச்சு நம்மண்டால் என்ன கேட்டுக்கொண்டு வந்த நீங்க நேரமும் காருக்கு இருந்தோன்னு நோ அம்மா நீங்க உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணும். நான் ஓகே எனக்கு அதான் பிடிக்குது. எடுத்த உடனே எனக்கு கிறிஸ்டியன் பாட்டு அதுக்கெல்லாம் வருது, மெசேஜ்கள் வருது. மற்ற கூடுதலா இன்றைய வார்த்தைகள் பல வழியில கன பேர் போடினோம். இப்ப ஒரு நாள் உங்களோட பிரேயரை கேட்டுட்டு நான் அதுக்கு பிரச்சனை இன்றைய வேத வசனம் வந்துட்டு ஒரு இன்றைய வேத வசனத்துக்கு ஒரு கொஞ்சம் விளக்கம் கொடுப்பினோம். அதுக்கு அப்படியே ஒரு 4-5 இன்றைய பைபிளுக்கு விளக்கம் கொடுப்பினோம். அதுகளை கூட கேட்பேன் பிரேக் டைம் எல்லாம் கேட்கறது. மற்றது நான் அந்த கேட்கிற போதனைகள்ல என்னல இருக்கிற அந்த குறைகளை தவிர்த்து நல்லதா இருக்க என்ன திருத்தி கொள்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோவப்படுறேன் நான் சொன்னா ஏன் என்னதுக்கு இது கோவப்படுறேன், அமைதியா போனால் அதுல மாற்றமும் கண்டிருக்கேன். சுமூகமா போய்க்குள்ள அதைத்தான் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொண்டு வாரேன். அப்ப அவைகளும் எல்லாத்துக்கும் இது சரியில்லை, இது நியாயத்தின்படி நடந்தா நோ, நீங்கள் உங்களை நீங்க எப்ப அது பொறுமையா இருப்பீங்களோ அதுல வின் பண்ணுவீங்க. நோ அப்படி இல்லை, நியாயத்துக்கு 50-50 நீங்களுக்கு கேட்கணும். இதை நாங்களே கற்றுக்கொள்றோமோ அதை பிள்ளைகளும் நடக்கணும், அவைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம். மாற்றம் லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வரேன் இந்த போதனைகளுக்கு இருக்கிறது. சோ அதுல எதையாவது எந்த பிரச்சனைகள் எனக்கு குறைகள் இருக்கோ அதுகளை குறைகளை தவிர்த்து ஒரு பீஸான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். அதுல நிறைய மாற்றத்தையும் கண்டிருக்கிறேன். வெரி குட் வெரி குட். நன்றி. தேங்க்யூ வெரி குட். இப்ப என்ன பொறுத்தவரையில தனிய சுபம்ன்றதோட மட்டும் நான் இந்த கிறிஸ்தவத்தை அடையாளப்படுத்த இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். பிரேயர் அதை ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு செய்ய வேண்டிய சில பணிகளை வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு இது முடிஞ்ச வரைக்கும் தேவையோட உள்ளவர்களுக்கு சின்ன அவையோட தேவை என்னண்டு அதுகளை அரைஞ்சு அந்த சின்ன தேவைகளை நிறைவு செய்ய. உதாரணத்துக்கு அரியராணி என்டி இருக்கிறாங்கல்ல, இல்ல இப்ப அரியராணி என்டியை பொறுத்தவரையில இப்ப வெளியிலேயே போறேன் இல்லை. இப்ப நான் ஒரு கிழமையில ஒரு நாளோ 2 நாள் அவனோட ஒரு கொஞ்ச நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியுது அவ அதுல சரியான ஆறுதல் அவளுக்கு இருக்குதுண்டு. அப்படியான விஷயங்கள்ல சில பேர் கவலையோட இருப்பினும் பிரச்சனைகளோட இருப்பினும் ஆக்கள்கிட்ட சொல்ல முடியாம இருப்பினும் அப்ப அப்படியான ஆக்கள் என்னட்ட ஷேர் பண்ணி சொல்லி இருந்தா அவைய கால் பண்ணி நான் இடையில விசாரிப்பேன், எப்படி இருக்கிறீங்கள், என்ன நடக்குதுன்னு. அப்படியான இதுல தான் நான் கொஞ்சம் அதையும் சேர்த்து வளர்க்கிறேன். அது சரியென்று தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே குட். ஓகே தேங்க்யூ வெரி குட். ஓகே வெரி குட் வெரி குட். எல்லாமே நல்ல விஷயம். ஓகே இப்ப இதுல இதனுடைய கருப்பொருள் என்ன, எங்களை நாங்கள் எப்படி வளர்க்கிறது, பர்சனல் growth, எங்களை நாங்கள் இதில் எவ்வாறு வளர்க்கிறோம் என்பதுதான் இதுல என்னுடைய கருப்பொருள். என்ன செய்கிறோம் என்பது கருப்பொருள் அல்ல, எவ்வாறு எங்களை வளர்க்கிறோம் என்பதுதான் கருப்பொருள்.
சரியோ? ஓகே. ஸோ அப்ப நாங்க என்ன பார்க்கணும்? உதாரணமாக நாம் செபிக்கிறோம் என்று சொல்றோம். ஓகே, வெரி குட். நான் சொல்றது கேக்குதா? சொல்லுங்க. நான் நிறைய மாற்றங்கள் என்னென்றால், நான் இப்ப ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன். வெரி குட். மற்றது எனக்கு ஒரு இந்தியாவில இருந்து ஒரு ஒரு இது ஒன்று வருகிறது. தை மாதத்துல இருந்து இந்த வருஷம் முழுதாக அந்த பைபிள் 2 அதிகாரம் வாசிச்சு ஒரு ஒரு பிரதரவை செய்யணும் அந்த ஒரு இதை. அது எனக்கு நிறைய இதை தருது, சந்தோஷமும் நல்ல திருப்தியும். நல்ல வடிவாக முதல் அதிகாரத்துல இருந்து இப்ப யோபுவும் ஆபிரகாம் ஸ்டோரியில போய்கொண்டிருக்குது. 13வது நாளும் கேட்டுட்டேன். அது சரியான திருப்தி. இப்பதான் பைபிள் வசனம் என்றா என்ன, அதுல நான் என்ன, அதுல நாங்கள் எவ்வளவு திருப்தி அடைகிறோம் என்ற ஒரு இது வந்திருக்குது. நேரத்தை எனக்கு கடவுள் இப்ப தந்திருக்கிறார். நாங்கள் சிவமாலை சொல்றது, கோயில்ல போய் இருக்கிறது, எல்லாம் செய்யறது, அதை நாங்கள் விட இல்லை. இப்ப வித்தியாசமாக எனக்கு இந்த பைபிளிலே ஒரு அக்கறை வந்திருக்குது. ஆனால் இந்த நேரம் நான் இப்ப நன்றி சொல்றேன். என்னத்துக்கும், என்ன யாரன் கோவிச்சால என்ன, என்ன எனக்கு துக்கம் வந்தா என்ன, சந்தோஷம் வந்தா என்ன, எல்லாத்துக்கும் ஒரு புது மாற்றம் எனக்கு என்னக்குள்ள வந்திருக்குது. நான் எழும்புற நேரம், முழிக்கிற நேரம், நடக்கிற நேரம் எல்லாம் இயேசுவே உமக்கு நன்றி, செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி என்று நான் நன்றி சொல்ல இப்ப எனக்கு இந்த வருடம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. வெரி குட். தேங்க்யூ தேவிகா, நன்றி. வெரி குட். ஸோ அப்ப இதுல ஒவ்வொருத்தர் சொன்ன விடயத்திலையும் நாங்க பார்க்கும் பொழுது, ஸோ இதுல நாங்கள் அன்றாடம் செய்கிற விடயத்துல நாம் என்ன செய்கிறோம் என்றது ஒன்று, அதுல நாம் எவ்வளவு வளர்கிறோம் என்பது இன்னொன்று. சரி, அப்ப நாம் செபம் என்று எடுத்தோம் என்றால், சென்ற ஆண்டு நாம் செபித்த முறைக்கும் இந்த ஆண்டிலே நான் செபிக்கிற முறைக்கும் எனக்கு மாற்றம் வந்திருக்குதா? அதுல சில ஆன்மீக அனுபவங்களை நான் பெற்று வருகிறேனா? அல்லது செபம் சென்ற முறை நான் இப்படியெல்லாம் செபித்திருக்கிறேன், ஆனால் அதுல நிறைய சில விடயங்களை நான் செபம் என்றால் என்னென்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், அதனாலே அதுல இருந்து இவ்வாறு நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், அப்படி எங்களால் சொல்லக்கூடியதா இருக்குதா என்றது சரியான முக்கியம். சரியோ? செபிக்கிறோம் என்றுட்டு சென்ற வருடம் எப்படி செபித்தோமோ அதே இந்த வருடம், அல்லது அதுக்கு முதல் வருடம் என்ன மாதிரி செய்தோமோ அதே, அதாவது அந்த வளர்ச்சியைத்தான் நாங்க கவனிக்கிறது தான் இந்த பகிர்வினுடைய நோக்கம். இப்போதான் பைபிள் ரீடிங். ஓகே, நாங்க ஒவ்வொரு முறையும் போன வருஷம் பைபிள் ரீடிங் செய்தோம், அதுக்கு முந்தின வருஷம் செய்கிறோம், இந்த வருஷமும் செய்கிறோம். ஆனால் பைபிள் ரீடிங்ல எனக்கு என்ன மாற்றம், அதாவது வித்தியாசமா நான் எவ்வாறு அந்த பைபிள் ரீடிங் செய்கிறேன். அப்ப போன முறை வாசிக்கும் பொழுது சும்மா வாசித்து கொண்டு போயிருந்தேன் நான், ஆனா இந்த முறை நான் வாசிக்கும் பொழுது அண்டர்லைன் பண்ணி வாசிக்கிறேன்டா நீங்க உங்களெல்லாம் ஒரு மாற்றம் வந்திருக்குது. அல்லது இந்த முறை நான் வாசிக்கும் பொழுது அதற்கான விளக்க உரையை வைத்துக்கொண்டு விளக்க உரையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதையும் நான் கவனிக்கிறேன் என்றால் உங்கள வளர்ச்சி பாதை வந்திருக்குது. ஆனா பைபிள் ரீடிங் செய்யறேன்ன்றது அது நீங்கள் அன்றாடமா செய்கிறது. ஆனா அதுல மாற்றம் வருமா இருந்தா அதுல உங்களுக்கு வளர்ச்சி வருகிறது. ஸோ அதான் அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தான் செல்வியக்கா சொல்ல, நான் ஒரு ஆட்களுக்கு போய் உதவி செய்யணும், வெரி குட். அப்போ இவ்வளவு காலம் செய்யல, ஆனா இப்ப நான் உதவி செய்யலாம் அப்படின்றது ஒரு புதிய ஒரு பணியாக நான் அதை செய்கிறேன் என்றால் அது வெரி குட். ஸோ அதுல இருந்து அடுத்த வருடம் வரும் பொழுது இதுல இருந்து நான் வேறு சில மாற்றம் அதுல வந்திருக்குது அப்படி என்றால் அது வெரி குட். ஓகே, இந்த முறை நான் சென்ற வரும்லாம் சில பேரோட கதைச்சிருக்கிறேன், சில பேரை விசிட் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப நான் அந்த விசிட் பண்ண போகும்பொழுது அவர்களுக்காக செபிக்கிறேன், அல்லது அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு வளர்ச்சி வந்திருக்குது. சரியோ? ஸோ இப்போ செய்தி கேட்கிறோம், அப்ப செய்தி எல்லாரும் கேட்கிறோம், அது ஒரு ஆறுதலுக்கு நாம் கேட்கிறோம். ஓகே, அப்ப அந்த செய்தியை நான் கேட்கும் பொழுது நான் போன முறை இப்படிப்பட்ட செய்திகளை தான் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆனால் இந்த முறை நான் இப்படியான செய்திகளை கேட்கிறேன் என்றால் அது எனக்கு இதை நான் செய்கிறதுக்காக அல்லது இந்த வளர்ச்சிக்காக நான் செய்தியை நான் கேட்கிறேன். அப்படி அந்த மாற்றம் சரியான முக்கியம். அப்படிதான், அதுதான் இம்பார்ட்டனே தவிர மற்றபடி நாம் செபிக்கிறோம், பைபிள் ரீடிங் செய்கிறோம், ஸோ இதெல்லாம் நாங்க அன்றாடம் நாம் செய்கிற ஒரு விடயம். அதுல நாம் வளர்ந்து வருகிறோமா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விடயம். இப்ப தேவியக்கா சொன்னது போல, ஓகே, தட்ஸ் வெரி குட். ஓகே, இவ்வளவு காலமா ரீட் பண்ணல, இப்ப ரீட் பண்றேன். ஆனா ரீட் பண்ணிக்கையும் பைபிள் வாசிக்கையும் 2 அதிகாரம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு புதிய முயற்சி அது. ஓகே, ஸோ அதுல இருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போனா அது நல்ல விஷயம். அப்படி இல்லாட்டி நாம் அதே நிலையில தேங்கி நிற்கிறவர்களா இருந்துருவோம்.
ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஜூடித் அவர்கள் சொன்னது போல ஓகே குடும்ப சுகம் செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். வெரி குட். அது வந்து ஒரு புதிய முயற்சி. ஓகே, ஸோ அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் பொழுது அது வளர்ச்சியை கொண்டு வர ஒன்றா இருக்குது. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா எங்களை நாங்க வளர்க்கிறது என்றது சரியான முக்கியம். அப்ப இப்போ உதாரணமா வந்து இதோட நான் முடிச்சுடுறேன். ஏன்னா இதை நீங்க எப்படி இது பண்ணலாம். இப்போ உதாரணமா ஜூடித் அக்கா சொல்றாங்க, நான் செபிக்கிறேன், பைபிள் ரீட் பண்றேன், அதாவது செபி கேட்க நான் பாடுறேன், செய்தி கேட்கிறேன், அதே நேரத்தில் ஃபேமிலி ப்ரேயர் செய்யறேன். ஓகே, ராஜி சொன்னாங்க செய்தி கேட்குறேன், பாட்டு எப்பயும் பாட்டு கேட்குறேன், அனுதின செய்தி கேட்குறேன், சில நேரத்தில் நான் செய்திகளை கேட்ட என்ற குறைகளை கண்டு அதை மாற்றிக்கொள்கிறேன். வெரி குட். செல்வியக்கா சொன்னா உதவி செய்கிறேன், சில பேரை விசாரிக்கிறேன். தேவியக்கா சொன்னா பைபிள் ரீடிங் செய்கிறேன், எப்பொழுது நன்றி சொல்கிறேன். வெரி குட். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம். அப்போ இதில் வந்து இப்போ இப்போதானா ஒரு பகுதி இப்போ சகோதரி ஜூடித் அவர்கள் சொல்றாங்க, நான் செபிக்கிறேன், பைபிள் ரீடிங் செய்கிறேன், பாட்டு பாடுறேன், குடும்ப சபம், மற்றது வந்து செய்தி கேட்கிறேன். இப்போ இதை வந்து இந்த 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 செபம் என்றால் நாம் செபிக்கிறோம். அப்ப இந்த செபத்தை வளர்ப்பதற்கு தேவையானது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதுல இருந்து உங்களுடைய செபத்தை வளர்க்கிறத நீங்க தேடுறது தான் வந்து நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ற முறை. அப்ப செபம் என்றால் செபத்தை பற்றியதான நூல்கள், புத்தகங்கள் நீங்க வாசிக்கணும். அப்ப செபத்தை பற்றியதான புத்தகங்களை வாசிக்க தான் செபம் என்றால் என்ன, இவ்வாறு செபிக்கலாம், இவ்வாறு செபிக்கலாம், அவ்வாறு செபிக்கலாம் என்று புதிய புதிய விடயங்களை அறிந்து கொள்ளலாம். நீங்க அறிந்து கொண்டால்தான் உங்களுடைய செபத்துல நீங்க வளரலாம். ஓகே, செபி கேட்க பாடுறேன், செபி கேட்க பாடலாமா? அப்ப அப்படி பாடுறதை எவ்வாறு நான் பாடணும் அப்படி என்று நீங்கள் வேற வேற நூல்கள்ல இருந்து வேற செய்திகள்ல இருந்து நீங்கள் அறிஞ்சு கொண்டாதான் செபி கேட்க பாடுறதை நீங்க வளரலாம். தெரியும். இப்ப நானும் எங்களோட பிரேயர் குரூப்ல ஆள்கிட்ட அவர்னா நாங்களும் செபத்துல பாடுறோம் அப்படின்னு சொன்னா ஓகே, வெரி குட். நீங்க செபத்துல பாடும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட சில ஆன்மீக அனுபவங்களை எனக்கு சொல்லுங்கள் அப்படி என்று கேட்டேன். இல்ல நாங்க சும்மா பாடுறோம் பிரதர், அவ்வளவுதான். ஓகே, எல்லாரும் தான் பாடுறோம். அப்ப நீங்க பாடும் பொழுது உங்களுக்கு ஏற்ற அனுபவம் என்ன அதை சொல்லுங்கன்னா அவர்களுக்கு சொல்ல தெரியாம இருந்தது. சரியோ? அப்ப நான் வந்து அவர்களுக்கு ஒரு உதாரணம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உதாரணமா நான் இப்போ ஒரு சுபத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் சில நேரத்துல பாடுறேன், தாருமே அப்பா தாருமே பரிசுத்த ஆவியை தாருமே என்று அந்த பாடம் எடுத்தேன்டா பாட்டை அது மட்டும் தாருமே அப்பா தாருமே பரிசுத்த ஆவியை தாருமே, அதை மட்டுமே சில நேரம் என்ற செபத்துல நான் ஒரு 50-100 தடவை பாடி இருக்கிறேன். அவ்வளவுதான். மற்றது அங்கால போற இல்லை. தாருமே அப்பா தாருமே பரிசுத்த ஆவியை தாருமே, அவ்வளவுதான். அதை வந்து 100 தரம். ஏன் 100 தரம் பாடுறேன்னு சொன்னா அந்த பாடும் பொழுது தாருமே அப்பா தாருமே பரிசுத்த ஆவியை தாருமே என்று பாடும் பொழுது வாய் என்ற வாய் பாடுகிறது, உள்ளம் வந்து செபிக்கிறது, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை தாருமே என்றால் எனக்கு தூய ஆவியின் வல்லமை போதிக்கிறதுக்கு எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் வாழ்றதுக்கு எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் இருளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு வேண்டும். ஸோ அந்த செபம் என்ற உள்ளத்திலேருந்து ஒவ்வொன்றா வரும் பொழுது நான் வந்து வெறும் அந்த அடியை மட்டும்தான் பாடுறேன், தாருமே அப்பா தாருமே பரிசுத்த ஆவியை தாருமே அப்படி சொல்லும் பொழுது இந்த உள்ளம் ஒரு பக்கம் செபிக்குது, வாய் ஒரு பக்கம் பாடுது. சரியோ? அப்ப நான் வந்து முழு பாட்டும் பாடினீங்கன்னா இல்லை நான் முழு பாட்டுமே பாடல, முதல் அடி மட்டும் தான் பாடினேன். நான் முதல் அடியில ஏன் நான் அதை பாடினேன்டா அது என்னுடைய சுபமாகவே இருந்தது. அந்த பாட்டிலேயே எனக்கு பரிசுத்த ஆவியினர் என்னென்னத்துக்கெல்லாம் வேணுமோ அவ்வளவுத்தையும் நான் கேட்டேனானே தவிர வெறும் பாட்டு பாடல நான். சரியோ? ஸோ அப்ப அது வந்து ஒரு வளர்ச்சி பாதை. இப்ப இதை நீங்க கேட்டுட்டு ஓகே அப்படி ஒரு புதிய முயற்சி செய்யும் பொழுது அது ஒரு வளர்ச்சி பாதை. அது போலதான் எக்ஸ்கியூஸ் மீ, அதாவது சில உதவி நூல்கள் சில புத்தகங்கள் பைபிள் சம்பந்தமான இதுகள் அல்லது கிறிஸ்தவ நூல்கள் இவைகளை நீங்க வாசிக்கிறதன் மூலமாக சில விடயங்களை அறிந்து கொள்றதன் மூலமா நீங்க வந்து உங்களையே வளர்த்து கொண்டு போகலாம். அவ்வளவுதான். அதாவது இதனுடைய மைய கருத்து என்னென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றது மைய கருத்து அல்ல, நாம் செய்கிறதில் எவ்வாறு வளர்கிறோம் என்பதுதான் மைய கருத்து. அது வந்தது என்று சொன்னா நிச்சயமா வந்து நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டே இருப்போம். இல்லை என்றால் செபிக்கிறோம், ஓகே சென்ற ஆண்டும் செபித்தோம், இந்த ஆண்டும் செபிக்கிறோம், செபத்துல என்ன வளர்ச்சி வந்திருக்கு சொல்லுங்க, என்ன மாற்றம் வந்திருக்கு உங்களுக்கு சொல்லுங்க, ஏதாவது அனுபவம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு அனுபவம் ஒன்றும் சொல்ல இல்லைன்னா நாங்க
வளரையில அப்படியே அந்த முறையிலேயே இருக்கிறோம். பைபிள் ரீட் பண்றீங்க, ஓகே, வெரி குட். பைபிள் ரீட் பண்ணல என்னென்ன மாற்றம் வந்திருக்கு, என்ன நீங்க கவனிச்ச, நீங்கள் இந்த பைபிள்ல இருந்து நீங்க கற்றுக்கொண்ட சில விடயம் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நோ, அப்ப நாங்க பைபிள் ரீட் பண்ணியிருக்கிறோமே தவிர ஒன்றும் கற்றுக்கொள்ள இல்லை. அப்படித்தான் வரும். ஒரு சின்ன விஷயம் தவறாதான் நீங்க இதுல குறிப்பிட்டபடியா, இப்ப எங்களோட விண்ணக உணவை பொறுத்தவரையில ஆரம்பத்துல நாங்கள் அந்த அதை ஒரு செய்தியா கேட்கிற மாதிரி தான் நான் கேட்டுக்கொண்டு இருந்தது. அது ஒரு செய்தி, அன்றைக்கு அந்த செய்தி என்னத்தை சொல்லுதுண்டு. ஆனா நாளடைவில் நான் என்ன எப்படி பயிற்றுவிச்சேன்டா, அந்த வசனங்களை உன்னிப்பா கவனிச்சு அதை அடிக்கோடிட்டது மட்டும் இல்ல, அந்த வசனம் அந்த செய்திக்குரிய சில இன்னும் கொஞ்சம் அடிஷனலான விஷயங்களை நான் அந்த பக்கத்துல ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வச்சினான். அப்ப இப்போ ஒரு காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னா நான் அதை கண்டுபிடிச்சேன். இப்ப நீங்க அந்த முதல் பைபிள் வாசகத்தை சொல்லிக்கு அதோட ஒத்த சில விஷயங்கள் இந்த மைண்டுக்கு தண்ட பாட்டுல வருது. அதுல பார்த்தா சில நேரம் நீங்க பின்னால சொல்ல போறது கூட எனக்கு டக்குண்டு வந்த மாதிரி இருக்கு. அப்ப அது ஒரு எங்களை வளர்க்கறதுக்கு என்ன வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. அந்த குறிப்பிட்டு அடிஷனலா அதுக்குரிய வசனங்களை கருத்துக்களை எழுதி வச்சது. எத்தனை வருஷம் நாங்க கேட்கிறோம் இந்த செய்திய. அதுல நான் இன்னொன்றையும் கவனிச்சேன், நீங்க அதுல நீங்க சில அதுல எழுதியும் நீங்க போடுறீங்க. அது அப்ப நீங்க எடுக்கிற ஒரு விடயத்தை தான் அதுல எழுதுறீங்க. சோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வளர்ச்சி. நான் பாக்குறேன் நீங்க எழுதிக்க, ஓகே, இதை பார்த்துட்டு தான் அதை எழுதுறாண்டு. ஸோ தட்ஸ் மீன் ஓகே, அதுல ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் முன்னேறதான் எங்களுக்கு தேவையா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கு நாங்கள் அதான் பார்க்குறோம், ஒரு சிறந்த சீடத்துவத்துக்கு எங்களுக்கு தேவையானது என்ன, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது, எங்களிடத்துல இருக்கிற முதல்ல எங்களுக்குள்ள என்ன குறை இருக்குது, நாங்கள் வளர முடியாமல் தடையா இருக்கிறதுக்கு என்ன குறை இருக்குது. ரெண்டாவது எங்களை கண்ணாடியில் பார்ப்பது போல எங்களிடத்தில் இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ மூன்றாவது வெளித்தோற்றத்தை வைத்து வெளித்தோற்றத்தை பார்க்காமல், வெளித்தோற்றத்தை வைத்து நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாமல், அதாவது நாங்கள் வெளித்தோற்றத்தை பார்க்காமல் நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் பார்த்தோம். அதுபோல எங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படி என்றதை நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். வெரி குட். அது அப்ப நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு சின்ன சின்ன முயற்சி எடுத்தாலே போதும், அது ஒரு பெரிய வளர்ச்சி பாதையா வரும். அப்ப உதாரணமா இன்றைக்கு நீங்க முடிவெடுக்கிறீர்கள், நான் இனி பைபிள் வாசிக்கும் பொழுது சில முக்கியமான வசனங்கள் வந்தால் அதை நான் கீற வேண்டும், அண்டர்லைன் பண்ணணும். தட்ஸ் வெரி குட். அவ்வளவுமே போதும். அந்த வருடம் அதுல நீங்கள் நிறைய வளர்ச்சி பெறுவதற்கு உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நாம இப்போ செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் எல்லாரையும் மீதாமே தெரிந்தெடுத்து இந்த நாட்களில் உம்முடைய ஆன்மீக பாதையிலே எங்களை வளர்த்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உலகத்துக்கு பின்னாலே ஓடி திரிந்தவர்கள், உலகம்தான் எங்களுக்கு முன்னால் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள். ஆனால் இந்த நாட்களிலே இயேசுதான் எங்களுக்கு முன்னால் என்ற ஒரு நிலையை எங்களுக்குள்ளே தந்து எங்களை உருவாக்கி வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நீர்தாம் இந்த நாளில் சீடத்துவத்திலே வளர்ப்பதற்காக கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். நீர் சீடர்களை தெரிந்தெடுத்தீர், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பல பாடங்களை, இறை அரசை கற்றுக் கொடுத்தீர். அதுக்கு பின்பு நீங்கள் போய் மற்றவர்களையும் சீடர்களாக மாற்றுங்கள் என்ற பணியை அவர்களிடத்திலே கொடுத்தீர். அதுபோல ஆண்டவரை எங்களையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர், சீடர்களாக மாற்றிருக்கிறீர், மற்றவர்களையும் சீடர்களாக மாற்றுகின்ற பொறுப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நன்றி கூறுகிறோம். இது அந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தால் மென்மேலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் எல்லோரையும் உம்முடைய சீடர்களாக மாற்றும். எங்கள் குடும்பத்திலே நாங்கள் இயேசுவின் சீடர்களாக வாழ எங்களை ஆசீர்வதித்திரளும். எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்பொழுதும் செபத்திலே தாங்கி நிற்கிறவர்களாக, மற்றவர்களை செபத்தில் தாங்கி நிற்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக நாங்கள் பணிவிடை செய்கிறவர்களாக நாங்கள் வளர ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற தேவைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். இவருடைய மன்றாட்டுக்களை தேவரீர் தாமே நீர் கேட்டிருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் இவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். உங்களுடைய மன்ற
மன்றாட்டுகளுக்கெல்லாம் நீர் பதில் தாரும். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் யாரெல்லாம் உடல் நோயோடு அல்லது உடல் பலவீனத்தோடு பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆறுதலையும் தரும்படி மன்றாடுகின்றோம். முக்கியமாக இந்த நேரத்தில் அரியராணி ஆண்டி அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நல்ல சுகத்தை தாரும், மன ஆறுதலை அமைதியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதுபோல இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, செல்வி அக்காவுடைய மருமகள் சுபிதாவுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்தரலும், அவர்களுடைய குழந்தையை சுகமாய் பெற்றெடுக்க ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்திலே அவர்களையும் தொட்டு குணமாக்கி ஆசீர்வதித்து அந்த பிரசவத்திலே உங்களுடைய பிரசன்னத்தை தரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அதுபோல இந்த நாளிலே ஆண்டவர் நான் சந்தித்த குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஆண்டவரை நீர் தீர்த்தரலும், அந்த குடும்பத்தில் இருக்கிற நோயை ஆண்டவரை நீர் குணமாக்கி, ஆண்டவர் குணமாக்கினார் என்று அவர்கள் சாட்சி பகரும்படி ஆண்டவரை நீர் கிருபை செய்வீராக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்திலே மன்றாடி எங்கள் எல்லோரையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணித்து தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.